கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு விரோதமாய் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்க போகிறது. சத்துரு பூட்டி வைத்திருக்கிற கதவு திறக்க போகிறது. மனிதர்கள் பூட்டி வைத்திருக்கிற கதவுகள் திறக்க போகிறது. தாவீதின் திறவுகோலை உடைய என் அன்பின் தெய்வம் இன்று வாக்கு கொடுக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் யார் பூட்ட முடியும்? அவரால் திறக்க முடியாத கதவு என்று ஒன்று உண்டோ? அவரால் உடைக்க முடியாத பூட்டு என்று ஒன்று உண்டோ? அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் நல்ல கரங்களை தட்டி கதவுகள் நமக்காக திறக்க போகிறது. நமக்காக கதவுகள் திறக்க போகிறது. கர்த்தர் புதிய புதிய கதவுகளை திறக்க போகிறார். விசாலமான கதவுகளை திறக்க போகிறார். சமாதானமான கதவுகளை நமக்காக திறக்க போகிறார். அடைக்கப்பட்ட கதவுகள் இப்பொழுது திறக்கப்பட போகுது. அடைக்கப்பட்ட சகல சூழ்நிலைகளும் மாறுவதாக. Thank you Jesus. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அங்கே இருக்கிற ரோம அரசாங்கம் பயங்கரமான ஒரு கடினமான அரசாங்கம். அப்படின்னா யூதர்கள் ரொம்ப கடினமா இருந்தாங்க. அவங்க எப்படியும் இயேசுவை குறித்து பிரசங்கிக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அப்ப யாரெல்லாம் இந்த மாதிரி இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் எங்க போட்டுனாங்க? சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போய் தொழு மரங்களில் அவங்க கட்டி வச்சுட்டாங்க. அப்போ இந்த சிறைச்சாலையுடைய கதவுகளை அடைத்து உள்ள இருக்கும் போதுதான் இந்த சம்பவம் ஆண்டவர் நமக்கு இங்க எழுதுறாரு. நல்லா கவனிச்சுங்க. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பொதுவாக சிறைச்சாலை கதவுகளை நம்மளால திறக்க முடியாது. சில வீட்டு கதவுகளை நம்ம திறந்துடலாம், இல்லைன்னா வேற ஏதாவது கதவுகளை திறந்துடலாம். ஆனா மோஸ்ட்லி இந்த சிறைச்சாலை கதவுகள் யாருமே திறக்க முடிகிற கதவை வச்சுக்க மாட்டாங்க. யாருமே திறக்க முடியாத கதவுகளை தான் வச்சிருவாங்க. அதனாலதான் இவங்களை உள்ள அடைச்சிட்டு அந்த மனுஷன் எங்க போயிட்டானா வெளியே போயிட்டான். அவனுக்கு தெரியும் இந்த கதவை திறந்தெல்லாம் இவங்க போயிருக்க மாட்டாங்க, ரெண்டாவது இவங்களை கட்டி வேற போட்டிருக்காங்க, அதனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சான். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கி அவ்வளோ பெரிய வெயிட்டான, இல்லைன்னா யாரும் திறக்க முடியாத அந்த கதவுகள் திறக்கப்பட்டதை அந்த மனுஷன் பார்த்து வியந்து போனான். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், யாருமே திறக்க முடியாத அளவிற்கு சத்துரு வம்சமாக அந்த பூட்டு போட்டுட்டு வந்திருக்கலாம். அதை திறக்கவே முடியல பாஸ்டர், இது ரொம்ப கடினமானது என்று சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒன்று நடக்க போகிறது, ஒன்று நடக்க போகிறது. திறக்க முடியாத கதவுகளை, எஸ், இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லா கட்டுகளும் கலன்று போயிட்டு. சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லா கட்டுகளும் கலன்று போயிட்டு. இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். முன்னோர்களால் போடப்பட்ட அந்த தாழ்பாள்கள் இப்பொழுது முறிவதாக, சொந்தங்களால் போடப்பட்ட அந்த தாழ்பாள்கள் இப்ப முறிவதாக, படிச்சு கொடுத்தவங்க மூலமாய், மனிதர்கள் மூலமாய் போடப்பட்ட அந்த தாழ்பாள்கள் இப்ப முறிவதாக. யாராருடைய குடும்பத்துல, எந்தெந்த குடும்பத்துல எல்லாம் ஆமென் பெரிய பெரிய கதவுகள் பூட்டப்பட்டு கிடக்கிறதோ, மனிதர்கள் பூட்டினார்களோ, இப்பொழுது உங்க வல்லமை கடந்து போய் இயேசுவின் நாமத்தினால அந்த கதவுகளை எல்லாம் திறப்பதாக, திறப்பதாக. ஹல்லேலூயா. கதவுகளை திறக்கிற நேரம் வந்தது. ஆமென். இந்த வசனத்துல விசேஷமாய் இந்த அதிகாரத்துல ஆண்டவர் கதவுகளை திறக்கிற கர்த்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாய் அந்த ஜனங்களை நடத்துறார். அந்த காரியத்தை நம்ம ஒன்னொன்னா தியானிச்சு இன்னைக்கு ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம், ஆமென், சடுதியா ஒண்ணு நடக்க போகுது.
உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத நேரத்துல ஒண்ணு நடக்க போகுது. சத்துரு நினைக்காத நேரத்துல ஒண்ணு நடக்க போகுது. நீங்க நினைக்காத ஒரு நேரத்துல நடக்க போகுது. அது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்து கதவுகள் எல்லாம் திறவுண்டு எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போகிறது. ஆமென். இந்த கட்டுகள் கதவுகள் திறந்த உடனே முதலாவதாக ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். 16ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாமா? 25வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நடு ராத்திரியிலே, ஆமென், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டு எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. இன்னொரு வசனத்தை கூட, அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து, ஆமென், ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ராத்திரி வந்துருச்சு. இந்த ராத்திரி வந்த உடனே தேவனால் அழைக்கப்பட்டு ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் அந்த சிறைச்சாலையில என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். அப்படின்னா நடுராத்திரி, வேதம் சொல்லுகிறது நடுராத்திரியில அவங்க பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதிக்கிறார்கள். துதிச்ச உடனே முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது அந்த ராத்திரி, அந்த ஓவர் நைட் அன்னைக்கு கர்த்தர் சிறைச்சாலையினுடைய கதவுகளை கர்த்தர் திறக்க பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல ரொம்ப அழகா நம்ம ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை அவர்கள் பார்த்ததே இல்லை, ஒரு சேஞ்ச் அவர்கள் பார்த்ததே இல்லை. ஆனா கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அந்த ராத்திரியில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருவதற்கு நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு போன டைம் பேசும்போது கூட கர்த்தர் பேசினார். ஒரே ராத்திரியில கர்த்தர் அந்த வாதுமையை கர்த்தர் முளைக்க பண்ணின கர்த்தர். அப்போ மீண்டும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்காக ஒரு கதவு திறக்கும். உங்களுக்கு எந்த கதவு திறக்கும் அப்படின்னு சொன்னா, இதுவரையிலும் பூட்டப்பட்டிருந்த கதவு மட்டுமல்ல, இதுவரையிலையும் வாய்ப்பே இல்லாம இனி திறக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாத கதவுகளை எனக்காக திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய உயர்வு நம்மை தேடி வரப்போகிறது. ஒரே இரவில் கர்த்தர் அந்த அற்புதத்தை எனக்காக கர்த்தர் செய்ய போகிறார். அப்படியே 2 கரங்களையும் மேல உயர்த்தி முழு பலத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்கலாம். Thank you Jesus, ஹல்லேலூயா. எனக்காக கதவு திறக்கும், எனக்காக கதவு திறக்கும். அது எப்ப திறக்கும்னா, ஆமென், வாய்ப்பே இல்லாத இடத்துல எனக்காக கதவு திறக்கும். ஒரே இரவில் கர்த்தர் அந்த அற்புதத்தை எனக்காக செய்ய போகிறார். ஆமென். இன்றையிலிருந்து ஆரம்பிக்க போகிற அந்த உயர்வை ஒருவராலும் தடுக்க முடியாது, ஒருவராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பல நாட்கள் பூட்டப்பட்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் இன்றிலிருந்து கர்த்தர் திறக்கிறார். இன்றிலிருந்து கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நீங்க 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிக்கலாமா? நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 4வது 5வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். 4வது, அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமிலே இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு
நாளுக்கு நாள் பெருகின. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இன்றைக்கு நம்ம தலை மேல நிறைவேற போகிற வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தினுடைய சகல மேன்மையும் நம்முடைய தலையின் மேல் வரப்போகிறது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தினுடைய முதல் மேன்மை என்ன அப்படின்னு சொன்னா, கட்டுகள் உடைந்தது. ஆமேன். கதவுகள் திறந்தது. சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. அப்போ அப்போஸ்தலர் எல்லாரும் தலை மேல கைய வச்சு, இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் எங்கள் தலையின் மேல கடந்து வருவதாக. ஆமென். கவனிங்க. நம்பர் 1, முதலாவதாக இந்த 16வது அதிகாரத்தில் இருக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, சிறைச்சாலை கதவுகள் திறந்ததாமாமா. யாராலும் தகர்க்க முடியாத, பேர்க்க முடியாத கதவை கர்த்தர் திறப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த 16வது அதிகாரத்தில் இருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே ராத்திரியில, நடுராத்திரியில கர்த்தர் அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சடுதியிலே காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. நம்பர் 2, 16ஆம் அதிகாரத்தினுடைய மேன்மை, எதிர்பாராத நேரத்திலே, யோசிக்காத நேரத்திலே, யாருமே கவனிக்காத நேரத்திலே உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலை உயர்த்தப்படும். சொந்தங்களுக்கு முன்பாக சடுதியிலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே யாரும் எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் உங்கள் தலைகளை, நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு, ஆமென், சடுதியிலே ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்ய போறார். சடுதியிலே நடக்க போகுது. ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவது இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் இருக்கிற மூணாவது ஆசீர்வாதம் என்ன? அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. உங்க தலை மேல, என் தலை மேல கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சாரு. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடி டெய்லி, தினம் நாளுக்கு நாள் உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை அல்ல. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் நிறைய பேரை வளர்த்த ஆரம்பிக்க போறாரு. உங்க செடியை கர்த்தர் வளர்த்த ஆரம்பிக்க போறாரு. உங்க வாழ்க்கையை கர்த்தர் வளர்க்க ஆரம்பிக்க போறாரு. அந்த பிசினஸ் நாளுக்கு நாள் கர்த்தர் வளர்க்க ஆரம்பிக்க போறாரு. அந்த குடும்பத்தை நாளுக்கு நாள் கர்த்தர் வளர்க்க ஆரம்பிக்க போறாரு. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு நாளுக்கு நாள் அதை தடுத்து நிறுத்துகிறவர்கள் யார்? நாளுக்கு நாள் பெருகின. ஆமென். டெய்லி என்ன பண்ணிச்சாமா? ஒரு நாள் இல்ல, மாசத்துக்கு ஒரு டைம் இல்ல, வாரத்துக்கு ஒரு டைம் இல்ல. வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டாராமா. நான் நம்புறேன், உங்களுடைய பில் புக்கை எடுத்து பார்க்கும்போது டெய்லி ஒரு சேஞ்சை நீங்க பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது தினம் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. வருஷ கணக்கா ஒரு மாற்றத்தை பார்க்காதவங்க, 5-6 வருஷமா மாற்றத்தை பார்க்காதவங்க, 10 வருஷமாய் கண்டினியூவா ஒரே காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்க, நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், டெய்லி கர்த்தர் உங்களுக்கு மாற்றத்தை தரப்போகிறார். தினம் ஒரு மாற்றம் வரப்போகிறது. நாளுக்கு நாள் பெருக போகுது. கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆமென், உம்மால் ஆகும் ஆண்டவரே. எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. ஆவான் நீர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. ஆவான் நீர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே.
சொல்லுங்க பார்க்கலாம். ஆகும் எல்லாமா சொல்லுங்க அப்பா பார்த்து எல்லாமா திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஆகும் ஆகும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. எல்லாமா விசுவாசத்தோடு ஒரு 10 டைம் ஆகும் ஆகும். நன்றி அப்பா, உம்மாலேதான் எல்லாமா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் நம்பர் 1. முதலாவதாக அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, கட்டுகள், சிறைச்சாலை கதவுகளை உடைக்கிறவர். சிறைச்சாலை கதவுகளை எனக்காக கர்த்தர் திறப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் எனக்கு என்ன பண்ண போறாருன்னா, சடுதியிலே யாரும் நினையாத அந்த ராத்திரியில எனக்கு என்ன பண்ண போறாருன்னா, சடுதியில ஒரு அற்புதத்தை கர்த்தர் எனக்கு என்ன பண்ண போறாரு. ஆமென். உங்களுடைய உயர்வு அப்படிதான் இருக்க போகுது. உங்களுக்கு கர்த்தர் இந்த காரியத்தை செய்யறது அப்படிதான் இருக்க போகுது. சடுதியில நடக்கும், திடீரென்று நடக்கும், யாரும் எதிர்பாராத நேரத்தில் நடக்கும். எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் இன்ன டேட்ல சாக போறாங்கன்னு தான் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி, யாரு சாவாங்கன்னு நினைச்சாங்களோ அவர்களை பிழைக்க பண்ணி, யார் பொழைப்பாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியா மாறுற அளவிற்கு நடத்தினவர் தான் நான் ஆராதிக்கிற கர்த்தர். ஆமென். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி காரியம் மாறுதலா முடியும்னு யாருமே யோசிக்கவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது பலிபீடத்திலிருந்து வர்ற தீர்க்க தரிசனமான வார்த்தை. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்காக செய்ய போறாரு. யாருமே இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இந்த விஷயம் இப்படி திரும்பும்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் நம்புறேன், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி திரும்பும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கர்த்தர் சடுதியிலே சந்திச்சார்ல, சவுல சடுதியில சந்திச்சு பவுலா மாத்தினார்ல, சடுதியிலே கர்த்தர் சவுல சந்திச்சு பவுலா மாத்தினார்ல, அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார், அந்த தேவன் இன்றும் வாழ்கிறார். அவர் சடுதியிலே என் காரியத்தை செய்ய போறாரு. ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்பர் 3, மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, தேவ வசனம் என்ன பண்ணிச்சாமா, நாளுக்கு நாள் பெருகிருச்சு. அப்போ அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அப்படின்னு சொன்னாலே அப்படியே நீங்க அறிக்கை செய்யணும். நம்பர் 3, மூணாவது என்ன அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவர் என்னை தினம் தினம் டெய்லி கர்த்தர் என்னை பெருக பண்ண போகிறார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்க போகுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை வந்து ஒரே நாளில் கொடுத்துட்டு கொண்டு போய் பார்சல் பண்ணி வைங்கப்பா, 1 மாசத்துக்கு போதும்பா, ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல ஆண்டவர். ஆமேன். அப்படி ஒருவேளை தெரியாம எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சவங்களுக்கும் கெட்டு போயிச்சாமா. என்ன யார் ஒன்ன எடுத்துட்டு போக சொன்னா, ஆனா அதே ஆண்டவர் பாருங்க, அடுத்த நாள் ஓய்வு நாளா இருக்கிறதுனால இப்ப நாளைக்கு சேர்த்து ஃப்ரிட்ஜில் கொண்டு போய், எவ்வளோ ஆண்டவர் கில்லாடி பாருங்க, எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. பாருங்க, அது வரைக்குமே அவங்க எடுத்து வச்சது கெட்டு போயிடுச்சு. ஆனா அடுத்த நாள் ஓய்வு நாளுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எடுத்து வச்சா அதே மன்னாதான். ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணலன்னா கெட்டு போகவே இல்லை. கர்த்தர் டெய்லி அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கர்த்தர் அப்படியே அழகா கொடுக்க விரும்பினாரு. அதனால காலையில் அந்த மன்னா பொழிஞ்சிருச்சு. வெயில் வர்றதுக்கு முன்னாடி அந்த மன்னா பொழிஞ்சிருச்சாமா. அதுல ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அந்த மன்னாவுக்கு ஒரு தன்மை இருக்கு. என்ன தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னா, வெயில் அது மேல பட்டுச்சுன்னா உருகிருமாமா. கர்த்தர் அனுப்பின மன்னா வந்து வெயில் பட்டுச்சுன்னா உருகிருமா. ஆனா வெயில் படுறதுக்கு முன்னாடி அதை எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு பொறுக்கிடலாம். அப்படின்னா 8 மணிக்கு வெயில் வருதுன்னா 8:30க்கு போய் மன்னாவை பொறுக்கலான்னு பார்த்தா கிடைக்காது. ஆனா காலையில 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா கிடக்கும். அப்போ வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலையிலே அவர்களை ஆண்டு கொள்ளுவார்கள். ஓ, காலைதோறும் அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே,
உண்மையா சொல்ல போனா வெயில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? மன்னாவை எடுத்துடணும், மன்னாவை கண்டுபிடிச்சிடணும், மன்னாவை பொறுக்கிடணும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான், அது சில நேரத்தில் கிடைக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலை. சிலர் நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு காலை தான் அவங்களுக்கு அதிகாலை. உங்களுக்கு எது அதிகாலையோ அந்த அதிகாலையில் நீங்கள் மன்னாவை ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணணும்னா உங்கள் வாழ்க்கையினுடைய முதன்மை கர்த்தருக்கு தான். ஹல்லேலூயா. ஆமாம், வேதம் 3வது சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே நாளுக்கு நாள் பெருகிற்று. ஓகே, நம்பர் 4, 4வதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அந்த தரிசனத்தை அவர்கள் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். அப்படின்னா நாங்கள் நிச்சயித்து கொண்டு. அப்போ இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியத்திற்காக கிளம்ப போறாங்க. ஆனா ஊழியத்திற்காக இவங்க கிளம்ப போகும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 டைம் 2 ஊருக்கு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ட்ரை பண்ணும் போதெல்லாம் இவங்களுக்கு என்ன வருதுன்னா தடை வந்துட்டே இருக்குது. நீங்க அந்த வசனத்தை வாசிக்க முடியும், 7வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்கலாம். 6, 7. அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்த போகுது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவராலே தடை செய்யப்பட்டு. இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் டைம் இவங்க டிராவல் பண்ணலான்னு நினைக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே அவங்களை என்ன பண்றாரு சொல்லுங்களேன்? தடை பண்றாரு. நீங்க போக வேண்டாம், நீங்க இந்த இடத்துல இருங்க, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி தடை பண்றாரு. இப்ப 7வது வசனத்தை வாசிங்க. மீசியா தேசம் மட்டும் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக வெட்டாதிருந்தார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏற்கனவே இந்த டிராவல் பண்ணலான்னு நினைச்சு அவங்க நிறைய பிளான் போடுறாங்க, நிறைய திட்டம் போடுறாங்க. ஆனா அதுல என்ன வருது அப்படின்னு சொன்னா தடை வருது. ஆவியானவர் தடை பண்றது. ஆசியாவுக்கு நீ போவேனாப்பா, இருப்பா. இப்போ பித்தினியாவுக்கு நீ போவேனாப்பா, ஆவியானவராலே தடை பண்ணப்படுறாங்க. ஆனா இப்போ 10வது வசனத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவர்களுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இப்ப ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, உன் பிரயாணத்தை நீ தொடரலான்னு சொல்லி கர்த்தர் அந்த பிரயாணத்தை குறித்து ஒரு நிச்சயத்தை கர்த்தர் ஒரு சரியான ஒரு லட்சியத்தை அவருடைய தலையின் மேல கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே இருக்கிற 4வது பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, லட்சியமே இல்லாம, ஒரு தரிசனமே இல்லாம, நிச்சயமே இல்லாம ஒரே கன்ஃபியூஸ்டா அப்படின்னு சொன்னா, அதுவா இதுவா, இப்படியா அப்படியா, இதுல பண்ணலாமா அதுல பண்ணலாமா, இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க பாருங்களேன், தடுமாற்றத்தோட இருக்கிறீங்க பாருங்களேன். எந்த இடத்துலையும் காலடியை நிச்சயமா எடுத்து வைக்க முடியல, ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்க முடியல. இது என் பாதையா, இது என் டிராவலா, இதுவா அப்படின்னு தடுமாறி குழப்பத்தோட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ உன் பிரயாணத்தை நிச்சயமாய் தொடர போகிறீர்கள், நிச்சயத்தோடு தொடர போகிறீர்கள். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென். ஆண்டவர் உங்களை இந்த பிசினஸ் கர்த்தர் நிச்சயமாய் தொடர பண்ண போகிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நிச்சயமாய் தொடர பண்ண போகிறார். இந்த திருமண காரியத்தை கர்த்தர் சரியாய் வாய்க்க பண்ணி ஒரு நிச்சயத்தோடு, இதுதான் மகனே. ஹல்லேலூயா. சிலர் ஒருவேளை யோசிக்கலாம், இது ஊழியம், எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கா, நான் ஊழியம் பண்ணணுமா, வேலை பண்ணணுமா, எனக்கு ஒண்ணுமே தெரியல, எங்க காலடி எடுத்து வைக்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு நிச்சயமே இல்லை, என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை பண்ணவா பண்ண வேண்டாமா, நிச்சயமே இல்லை. இதுவரைக்கும் உங்க மனசு அலைஞ்சிட்டே இருக்கலாம், இதுவரைக்கும் உங்க கால்கள் அலைஞ்சிட்டே இருக்கலாம்.
ஆனா ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய பிரயாணத்தை நான் சாங்ஷன் பண்ணிட்டேன், உன்னுடைய தூரத்தை நான் சாங்ஷன் பண்ணிட்டேன், இனி உனக்கு தடுமாற்றம் வேண்டாம், இனி உனக்கு தடுமாற்றம் வேண்டாம், நீ புறப்பட்டு போ, உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் இருக்கிறது, உன்னுடைய வாடியை நான் வாய்க்க பண்ணி விட்டேன், உன்னுடைய பாதையை நான் வாய்க்க பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்க போறாரு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நிச்சயத்தை தர போறாரு. எல்லாரும் எதுக்கு ஜெபம் பண்ண போறோம்? கேட்கல? சத்தமா நிச்சயத்தை தர போறோம். கர்த்தர் தர போறாரு. பிரதர், குழம்பி போய் இருக்கிறீங்கல்ல, சிஸ்டர் குழம்பி போய் இருக்கிறீங்கல்ல, கர்த்தர் உங்களை ஒரு நிச்சயமான ஒரு இடத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்துவார். ஒரு கன்ஃபார்மான இடத்திற்கு நேராய் நடத்துவார். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் என் தலையின் மேல நிறைவேறுவதற்கு இப்போ அந்த வாலிப தங்கச்சி மேல, தம்பி மேல ஆண்டவருடைய மகத்துவமான கிருபை இறங்கட்டும், இறங்கட்டும். கேளுங்க, முழு பலத்தோடு கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி. இந்த வார்த்தையில யாரெல்லாம் தகர்க்கப்பட்டு கிடக்குறீங்களோ, பா என் பிள்ளை நிச்சயமே இல்லாம ஓடுதுப்பா, என் பொண்ணு நிச்சயமே இல்லாம ஓடுதுப்பா, அலைஞ்சிட்டே திரிகிறான், கன்ஃபார்மா தெரியல, இதுவா அதுவா எதுன்னே தெரியல. ஆனா இப்போ கரங்களை பிடிச்சு நடத்துகிற கர்த்தர், கைகளை பிடிச்சு நடத்துகிற கர்த்தர் இப்போ அந்த மகத்துவத்தை, என் வேலையில் ஒரு திருப்தி எனக்கு வேணும், என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு திருப்தி வேணும், ஆண்டவரே இதுல எனக்கு ஒரு திருப்தி வேணும். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தருவார். இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. கைகளை தட்டி முழு பலத்தோடு நம்புறவங்க முழு பலத்தோடு இது நடக்கட்டும். அந்த வேலையில டிஸ்டர்பா இருக்கிற அந்த காரியத்தை இப்போ அந்த குடும்பத்துல இப்பொழுது டிஸ்டர்பா இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் எடுத்து போட வல்லவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே இருக்கிற 5 வாக்குத்தத்தங்களும் உங்கள் தலையின் மேல் ஆமென்றும் ஆமென் என்றும் அப்படியே இருப்பதாக. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். அப்படியே இருப்பதாக. ஆமென்.